ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு சாட்டர்டே ரெசிபிஸ். இன்னைக்கு சென்னை ஸ்பெஷல் வடகரி எப்படி செய்யுதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வடகரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வடகரி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? வடகரி செய்யறதுக்கு 1 கப் அளவு கடலப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதாவது 200 கிராம் அளவு கடலப்பருப்பு. கடலப்பருப்பு வந்து சீக்கிரமாக ஊறிடும், அதனால 2 மணி நேரம் ஊறினா போதும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் வடிகட்டி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணியோட சேர்த்து போட்டிங்க அப்படின்னா மாவு வந்து தண்ணியாக வந்துடும், வடை வந்து கரெக்டான பக்குவத்துக்கு இருக்காது. அதனால தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் மிக்சியில் 2 பல்ஸ், ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து 2 பல்ஸ் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா குறப்பாக நம்மளுக்கு வந்து அரைச்சி கிடச்சிரும். ஃபுல்லாக கொடுத்து அரைச்சிருவோம், ஒரே நிமிஷத்தில் டக்குன்னு அரைச்சிடலான்னு அரைச்சிங்கன்னா மாவு ரொம்ப நைஸ் ஆயிரும். அப்போ வந்து வடை வந்து டேஸ்ட் இருக்காது. அதனால குறப்பாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கழுவி அந்த தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மசால் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானது பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 1 பட்டை இலை, 1 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 மராட்டி முக்கு, 1 அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக ஜாதிபத்திரி, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூடவே 50 கிராம் அளவு கட் பண்ண தேங்காய் இல்லைன்னா துருவின தேங்காய், இது உங்களோட சாய்ஸு. தேங்காவை நல்லா எண்ணெயில் வந்து வறுக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட தேங்காவை வறுத்து மசாலா அரைச்சி செய்யும்போது வடகரியோட டேஸ்ட் வந்து இந்த மசால் வந்து ஹைலைட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வடகரி செய்கிறதுக்கு மசால் ரெடி பண்ணிட்டோம், வடை செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ செஞ்சு வச்சுருக்கிற மாவில் வடை செஞ்சு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் போடணும் இல்லை தட்டி போடணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு மாவு வந்து எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்தாலே போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. எந்த பொருள் எண்ணெயில் பொரிச்சாலுமே எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம் அப்படின்னா கரெக்டான பக்குவத்துக்கு கிடைக்கும். கருத்து போகாமல் எல்லாமே ஒரே மாதிரி பக்குவத்தில் வந்து பொரிச்செடுக்கலாம். அதனால நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிச்சிருக்கேன். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். இது நல்லா இப்போ வந்து பொரிச்சாச்சு. எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே செஞ்சு நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாமா? கடாயில் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சூடானது பிரியாணி ஸ்பைசஸ் 2 பட்டை இலை, 1 பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 1 மராட்டி முக்கு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 கை மல்லித்தலை சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் தாளிச்சுக்கலாம். கூடவே 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொத்தமல்லி 2 சேர்த்து எண்ணெயில் நல்லா சுருளாக வதக்கும் போது இந்த வெங்காயம் கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து கிரேவியில் தனியாக தெரியும். சாப்பிடும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது கூட பொடியாக கட் பண்ண 2 தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷர் அளவுக்கு வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கிரேவி சாப்பிடும்போது தக்காளி முழுசாக தெரியக்கூடாது. நல்லா மேஷர் அளவுக்கு வதக்கிட்டு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ரெசிபிக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மசாலாம் வெங்காயம் தக்காளியோடு சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் இந்த மசாலா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த தேங்காவோட மசாலாம் சேரணும். நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு தண்ணியை இது கூட சேர்த்துட்டு கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கிரேவி வந்து தண்ணியாக ரெடி பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் தண்ணியாக ரெடி பண்ண சொல்கிறேன்னா, பருப்பு தண்ணி ஊற்றுறனால இது சீக்கிரமாகவே திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். அப்போ நம்ம வடை உள்ளே போட்டோம் அப்படின்னா வடையோட கிரேவி வந்து இறங்காது. கிரேவி தனியாக வடை தனியாக தான் டேஸ்ட் இருக்கும். கரெக்டான பக்குவத்தில் இருக்காது. டேஸ்ட்டே நம்மளுக்கு கரெக்டான வடகரி டேஸ்ட்டு வராது. அதனால தான் கிரேவியை நல்லா தண்ணியாக கரைச்சி ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி சலன்னு நல்லா கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷம் கொதிக்கும் போது இது இன்னுமே ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ இது கூட நம்ம வடை போட்டோம் அப்படின்னா இந்த வடையோட கிரேவி எல்லாமே ஒன்று சேர்ந்து கிடைக்கும். அதனால 10 நிமிஷம் கழிச்சு நான் வடையை போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். கிரேவி வடை எல்லாம் ஒன்று சேர்ந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வடகரி வந்து ரெடியாக இருக்கும். இது மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவி விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சூடான இட்லி, தோசை, சாதம் எது கூடனாலும் வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்னடா வடை தனியாக செய்யணும், கிரேவி தனியாக செய்யணும், இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. ருசியாக சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். வடகரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. சண்டே நான்வெஜ் சாப்பிடாதவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எது கூடனாலும் சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாட்டர்டே ரெசிபிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் சாட்டர்டே ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அன்டில் பை ஃப்ரம் ஷோபனா.